ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி நான் மத்தியானம் லஞ்சுக்கு வஞ்சரம் மீன் குழம்பு பண்ணலான்னு சொல்லி எடுத்திருக்கேன். வஞ்சரம் மீன், தக்காளி 3 தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் முந்திரி பயிறு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் இவ்வளோ எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ மீன் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் சேர்த்துக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஸ்மால் கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா மீனை, அதை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி 3 தக்காளியை நான் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இதை நம்ம கையால் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸாக மீன் துண்டுகளை பொரித்து எடுத்துக்கலாம். அரை வேக்காடு பொரிச்சா போதும். ஃபுல்லாக பொரிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம குழம்பு வச்சு இந்த மீனை அதோட சேர்க்க போகிறோம். இந்த குழம்பு உங்களுக்கு மீன் குழம்பு மாதிரியே இருக்காது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி இது. கறி குழம்பு இருக்கும் இல்லையா, சிக்கன் குழம்பு, அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. அதுக்கப்புறம் இதை பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துட்டு நம்ம ஒரு சின்ன வானல் வச்சுட்டு அந்த வானலில் திருகி வச்சுருக்க அந்த தேங்காய், முந்திரி பயிறு, 2 பச்சை மிளகாவை இதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேடு வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்கிறோம். அது கூடவே எடுத்து வச்சுருக்க அரை ஸ்பூன் சோம்பு, கிராம்பு ஒரு 3 பீஸு, பட்டை, இதையும் அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு இல்லையா? இது நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா நம்ம கையால் மசிச்சியோ இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளியை இதோட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோட மசாலா, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோ தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இதை அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு சாப்பாட்டை விட சப்பாத்தி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு தான் இது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். எனக்கு புளிப்பு பத்தலைன்னு நான் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மீனை 1 பை 1 சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டு பிடிக்கும். ஏன்னா நம்ம எப்போவும் ஒரே மாதிரி புளி கரைச்சி அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா சேர்த்து கொதிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காமல் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஏதாவது இன்னும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி போட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை, கமெண்ட், சப்ஸ்கிரைப். பாய்.